புகழனின் உயிர்வு கொடுக்குவார் என்ற சங்க வரிகளுக்கு சான்றாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அவையை வணங்குகின்றேன். இந்த திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொண்டு நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த வெற்றி பெறும்போது கிடைத்த அந்த மகிழ்ச்சியை விட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி. இது பாரதியின் வரிகளில் சொன்னால் இது உண்மை, வெறும் புகழ்ச்சி. உண்மையிலேயே இந்த திருக்குறள் என்னை மலை மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த திருப்பூர் மாவட்டத்தில் என்னை ஒரு அறிமுகப்படுத்தியது இந்த இவர்கள் இருவரோடும் சேர்ந்து ஒரு நாள் அந்த அறையில் விருதுநகர் மாவட்டத்தில் அறையில் தங்கி அந்த இரவு இவர்களோடு பேசியதை வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக போன வாரம் இவரோட பேசும்போது 1 மணி நேரம் கந்தர் அனுமதிய 1.5 மணி நேரம் எங்களோட பேசினார். மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வுகளை எல்லாம் இந்த திருக்குறள் மாநாட்டின் மூலமாக நான் பெற்றிருக்கிறேன். இந்த திருக்குறள் ஒரு சில சமயங்களில் இந்த மாநாட்டு கலந்து பிறகு இந்த திருக்குறளை பார்க்கக்கூடிய பார்வையே மாறி இருக்கிறது. நெருநல் உடன் ஒருவன் அந்த வார்த்தையில பெருமை ஏன் அந்த பெருமைன்னு சொல்றாருன்னு கேள்வி கேட்கிறார். நேற்றைக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இதுல என்ன பெருமை? பெருமைங்கிற வார்த்தையை போட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கப்புறம் அந்த திருக்குறளை நானும் கொஞ்சம் யோசனை பண்ணி போய் எடுத்து பார்த்தா அந்த பெருமைங்கிறதுக்கு ஒரு ஆணவம்னு சொல்றாங்க. இந்த உலகம் அந்த ஆணவத்தை உடையது. ஆனால் நீ பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட்டேன், பெரிய செல்வங்களையெல்லாம் சேர்த்து விட்டேன் என்று நீ ஒன்றும் பெருமை ஆணவம் கொண்டாது. அதை விட இந்த உலகம் ஆணவத்தோடு இருக்கின்றது. எல்லாத்தையும் தன்னோடு அடக்கிக் கொள்ளக்கூடிய ஆணவத்தை அந்த உலகம் பெற்றிருக்கிறது. இப்படி ஒரு சில விஷயங்களை எல்லாம் இந்த திருக்குறளை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு மாற்று ஒரு பார்வையை இந்த திருக்குறள் மாநாடு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அது மட்டுமல்ல, அந்த விருதுநகர் மாவட்டத்தில் கலந்து கொள்ளும்போது அந்த ஆட்சியர் பார்த்து எனக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தியது. சிறு வயது ஆட்சியர் ஜெயசீலன், மதிப்பிற்குரிய ஜெயசீலன், இந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் 1330 திருக்குறளையும் மனப்பாடம் செய்தவர். அந்த திருக்குறள் மாநாட்டில் சனிக்கிழமையான காலையிலிருந்து மாலை 8 மணி வரைக்கும் அவர் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. அப்படி என்றால் அவருக்கு எவ்வளவு ஒரு தமிழ் உணர்வு அந்த திருக்குறளின் மீது இருந்திருந்தால் ஒரு மாவட்டத்தை ஆட்சியர் 1 நிமிடம் கூட அந்த அரங்கத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால் அவர் எவ்வளவு ஒரு உணர்வோடு இருந்திருப்பார். அந்த நிகழ்வுல அவர் திட்டமிட்டு நடத்திய அந்த விதம் இன்றைக்கும் அது மனதில் மாறவில்லை. அது மட்டுமல்ல, மாணவர் மாநாடை நடத்துகின்றார். திருக்குறள் மாணவர் மாநாட்டை அவர் நடத்துகின்றார். இந்த கடந்த மாதம் கூட அந்த மாநாடு நடந்தது. ஜனவரி 31, பிப்ரவரி 1 2 நாட்கள் அந்த மாணவர் மாநாடு. எதற்காக என்றால் அந்த மாநாட்டில் எங்களுடைய பள்ளி மாணவி ஒருவர் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு விட்டு அந்த மாணவி வந்த பிறகு என்னிடம் சொன்ன வார்த்தை, ஏதாவது திருக்குறளை பற்றி ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை எனக்கு ஏற்படுத்தியது என்று அந்த மாணவி சொன்னார். இப்படி அந்த திருக்குறளின் மீது எப்படியெல்லாம் அந்த திருக்குறளை நாம் பார்வை பார்க்கலாம் என்ற ஒரு நிகழ்ச்சியான ஒரு மனநிலையை இந்த திருக்குறள் மாநாடு எங்களுக்கு ஏற்படுத்தியது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு உறுதுணையாக இருந்த 2 ஆசிரியர் பெருமக்களும் இந்த நேரத்தில் இவர்களுக்கு ஒரு நன்றி. இவர் இல்லை என்றால், இவர்கள் இருவரும் இல்லை என்றால் அதில் வெற்றி பெறுவது என்று சாத்தியமே இல்லை. இந்த நேரத்தில் அந்த ஒரு வாய்ப்பாக கருதி இவர்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய ஆசிரியர் மணிமேகலை, நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, அந்த ஆசிரியரோட 8 நாட்கள் பக்கத்தில் இப்படி 2 அறையில் உட்கார்ந்து வேலை பார்த்தோம். 1 நிமிடம் கூட எனக்கு திருக்குறள் 1330 திருக்குறள் தெரியும் சொல்லல அவ்வளோ அவ்வளோ ஒரு அற்புதமான திறமைகளை எல்லாம் அடக்கி கொண்டு எப்படி அவங்களால அமைதியாக இருக்க முடியுங்கிறது எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த நிகழ்வு, இந்த பாராட்டு நிகழ்வு நடக்கின்றது அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஐயா சொன்னாருன்னா, இந்த நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு வரியை தான் சொன்னார். இந்த கூட்டத்திற்கு போனால் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், அந்த ஆர்வத்தோடவே வந்தேன். இன்றைக்கு பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பாக என்னுடைய மனைவியும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவங்களையும் கொடுத்து
நம்ம போகலாம் வாங்க. இவ்வளவு ஒரு அதாவது அறை சின்னதுன்னு சொன்னாங்க. அறை சின்னதாக இருந்தாலும் இந்த மனங்கள் எல்லாம் மிகப்பெரிய இந்த இவ்வளவு பெரிய மனதை கொண்டவர்கள் எல்லாம் எங்களை பாராட்டியது அந்த ஆசிரியர் சொன்னது போல உண்மையிலேயே நான் நெகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். இந்த நெகிழ்ச்சி அடைந்த இவ்வளவு ஒரு பாராட்டை நிறைய